யாரோ ஒருத்தர் ஊந்து கழுகுறாரு. ஆனால் அவங்க வீட்டுக்காரங்க தான் சொல்கிறாங்க, நீ வந்து இன்னும் எது வந்து பாருக்கான்னாங்க. நான் என்ன என் புதுசாக அந்தமாரி அண்ணாதே உள்ளே கண்டுக்கிறாரு. ஒரு ஊசி கூட போட நோவும் சார், ஒரு ஊசி கூட வேணாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் இதுமாரி இறந்து கண்டுக்கிறாரு. என்ன சொல்றதுன்னு தான் தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளோ அசால்ட்டு ஒரு ஜனங்க மேலே, உயிருங்க மேலே. படிக்கட்டு வச்சுக்கிறாங்க ஸ்டெப்பு, ஆனால் அந்த படிக்கட்டில் நம்மளால ஏறி போக முடியாது. ஏன்னா மலர், என் பேர் மலர், எங்கள் வீட்டுக்கார பேர் கணேசன். எல்லா வேலையும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும், எல்லா வேலையும் சேர்ந்து வைப்பாரு. சேர்ந்துட்டு 12 ஆகும். 12 ஆனாலும் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்து வர மலர்னு சொல்லிட்டு காலையில் போயிடுவார் சார். போயிட்டு 4 மணிக்கு இறங்கி இதெல்லாம் கடலாம் ஏற கட்டுறதுக்கு வருவார் சார். ஏற கட்ட வரலையேன்ட்டு நான் பார்த்துன்னுக்கிறேன். என் புருஷன் வந்த பாடே தெரில சார். எட்டி பார்க்குறேன், என் புருஷன் வரல. அதுக்கப்புறம் அந்த லிஃப்டில் வேலை செய்கிற பொம்பளையும் இன்னொரு பொம்பளையும் வந்தாங்க சார். 5 மாண்டவங்களும் இன்னொரு பொண்ணு வந்தாங்க. வந்து எங்கே அவங்க வீட்டுக்காரன்னு எனக்கு கேட்டாங்க. தெரிலம்மா, எங்கள் வீட்டுக்கார வீட்டில் தூங்க போனவரும் இன்னும் கீழே இறங்கி வரலம்மாங்க. இல்லைக்கா, அந்த யாரோ ஒருத்தர் ஊந்து கழுகுறாரு. ஆனால் அவங்க வீட்டுக்காரங்க தான் சொல்கிறாங்க, நீ வந்து இன்னும் எது வந்து பாருக்கான்னாங்க. நான் என்னக்கா சொல்கிறேங்க. நான் ஓடாங்காட்டி எனக்கு யாரும் உள்ளே விடல சார். லிஃப்ட்டு கீழே உள்ளே ஊந்துக்கிறாங்க, யாரும் சொல்ல. அதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து போட்டாத்துன்னு வந்து இது யாருன்னு கேட்டாங்க. இது எங்கள் வீட்டுக்காரர் தான், அவர் போட்டிருந்த சட்டை, அவர் போட்டிருந்த இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்கிறேன் சார். இருக்கான்னு பொறுமையாக இருந்தது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அது எப்படி தான் தூக்கிலே வச்சாங்கன்னு தெரியல. 2 ஹவரா என் புருஷன் மூச்சு அடிச்சு உள்ள செத்து கிடந்துக்கிறாரு. அது வரைக்கும் எந்த ஆஃபீஸ்காரங்களும் வரல, யாரும் வரல சார். என் புருஷன் அந்தமாரி அண்ணாதே உள்ளே கண்டுக்கிறாரு. ஒரு ஊசி கூட போட நோவும் சார், ஒரு ஊசி கூட வேணான்னு. அப்படிப்பட்ட மனுஷன் இதுமாரி இறந்து கண்டுக்கிறாரு. அவங்க சொல்லிட்டு போனவங்க தான் பார்த்து அந்த அவங்க ஆளை இல்லை, அவங்க பார்த்தா அவங்க இல்லை அவங்க. ஆனால் லிஃப்டில் வேலை செய்யறவங்க அவங்க, அந்த இடத்துல லிஃப்டில் அவங்க வேலை செய்யறவங்க. ஆனால் அந்த லிஃப்ட்டுக்காரங்களுக்கு தெரியும் சார், என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த லிஃப்ட்டுக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்க? யாருமே இல்லை சார், அவர் ஒண்டி தான் இருந்தாங்கன்றாங்க சார். அவர் ஒண்டி தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் ஏறினாங்க. லிஃப்ட் ஆடிச்சு, பயந்து நாங்கள் இறங்கிட்டோம். அதில் வந்து ஒரு 3வது மேலே இருக்கிறவங்க சொன்னாங்க, லிஃப்ட் ஆடிச்சுமா, நான் இறங்கிட்டோம் பயந்துன்னு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கார மேலேருந்து இறங்கி வரும்போது 7ல் நின்றுக்குது. 7ல் நிற்கவே இவருக்கு வெளியே வந்து திறகாங்காட்டி அந்த உள்ள லாக்கு சைடில் இருக்குது. 7க்கும் 8க்கும் அப்படி நின்றுக்குதுல. இறங்க வர பதில் இப்படி கீழே வந்துக்கிறார் சார். அதுதான் அடிபட்டுருக்கனால அவருக்கு அடிபட்டுக்குது சார். அந்த மேல இருந்து ஊந்துக்கிறாரு, கீழே ஒரு கல்லு மாரிக்குது. அதை இடிச்சு அப்படி ஊந்து அப்படியே உயிர் போயிடுது சார். போலீஸ்காரங்க விடல சார். சொல்றேன், போலீஸ்காரங்க விடு சார், என் புருஷன் நான் பார்க்கணும் போமா. அவன் 10 நாள் குடிச்சிட்டு ஊந்துக்கலாம். இப்போ வந்து கேட்குறேன், குடிச்சிட்டு உயிருமா, அது உள்ள லிஃப்ட் உள்ள இருந்து எப்படி சார்? அவங்களும் போலீஸ்காரங்க அறிவில்லாத பேசுறானுங்க, மனசாட்சி இல்லாதனுங்க. அப்போ கூட ஆம்பளை கவர்மெண்ட் வண்டி வரல சார். ஏதோ ஒரு வண்டி வந்து எங்களை, என் புருஷன் சத்தார ஒன்று என்ன ஏற்றணும் இல்லை, என் பிள்ளைங்களை ஏற்றி கூட உட்கார வச்சு யாரும் எதில் எல்லாம் 4 பக்கமும் டோர் சாத்தி வலிச்சுன்னு போகிறானுங்க சார். வண்டியை அடிக்கிறானுங்க. கேட்டால் எங்களை எல்லாரும் பிடிச்சி தள்ளுறானுங்க போலீஸ்காரங்க. இது எப்படி சார் நியாயமா சார்? இது இங்கே வந்து லிஃப்ட்டுங்கெல்லாம் ஒழுங்காக சரி மாட்டேன்றாங்க. ஏன்னா உள்ளே வந்து லிஃப்ட் மேனுக்கு வந்து யாருமே இல்லை. 11 மாடி வரைக்கும் இருக்குதுன்னா ஜனங்க வந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, ஃபேன் கிடையாது. மெயினாக கொஞ்சம் கரண்ட் கட் ஆகிட்டா கூட உள்ளே இருக்கிறவங்க வெளியே வந்து இப்போ எந்த மாடியில் இருக்கிறோன்னு வந்து லிஃப்ட் மேன் பார்க்கட்டாங்களையும் மூச்சுங்க திறந்து போய் பயந்துன்னு தான் நிற்கிறாங்க. அந்த அதிர்ச்சியிலே கூட ஏதோ ஒன்று ஆகலாம். இன்னைக்கு நடந்த விபத்துக்கு கூட என்ன சொல்கிறதுன்னு தான் தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளோ அசால்ட்டு ஒரு ஜனங்க மேலே, உயிருங்க மேலே. அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கணும். நல்ல ஆளுங்களாக போடணும், நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ். நாங்கள் மெயின்டெனன்ஸ் காசு கட்டுறோம். மாதம் 750 ரூபா கட்டுறோம். 750 மாதம் கட்டுறோம். இல்லைன்னா கூட ஒரு மாதம் இல்லைனா கூட மாதம் சேர்த்து தான் கட்டினார். சேர்த்து தான் கட்டிக்கிட்டு வரணுன்னு கிடக்கணும். அது என்ன பண்றாங்கன்னா, கீழே பட்டா கீழே ஃபுல்லா வெளியே நிக்க முடியல. ஒரே நாட்டம் ஃபுல்லா ட்ரைனேஜ் தண்ணி அச்சுக்கின்னு அங்கங்க பண்ண. கேட்டா நீங்க குப்பை கொட்டுறீங்க, அது ஜனங்களுக்கும் அவங்களுக்கான சம்பந்தமான விஷயம். ஏன்னா குப்பை கொட்டுறீங்க, படிக்கட்டுங்க சரியா, படிக்கட்டுல கரண்ட் இல்லைன்னா, லிஃப்ட் இல்லைன்னா படிக்கட்டுல ஏறி போகி வர முடியல. ஏன்னா படிக்கட்டு ஃபுல்லா குப்பைங்க, பாட்டிலுங்க, அது இதுன்ட்டு உக்காந்து கூட கொஞ்சம் உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணி நம்மளால போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. லிஃப்ட் 4 சைடும் லிஃப்ட் வச்சுக்கிறாங்க, போகிறதுக்கு படிக்கட்டு வச்சுக்கிறாங்க ஸ்டெப்பு. ஆனால் அந்த படிக்கட்டில் நம்மளால ஏறி போக முடியாது. ஏன்னா அந்த படிக்கட்டுங்க சரி கிடையாது.
படிக்கட்டில் வந்து நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணின்னு போகலான்னா முடியாது. ஏன்னா அங்கே வந்து பாட்டிலுங்க உடஞ்சி கிடக்கும், துணிங்க குப்பைங்க நாத்தம், ஒரு யூரின் ஸ்மெல்லு. அந்த பாத்ரூம் ஃபுல்லாக அந்த ஹவுஸ் கீப்பிங் இருக்கிறாங்க, அது ஃபுல்லாக அந்த படிக்கட்டு 4 பக்கமும் இருக்குது படிக்கட்டு. ஆனால் அதை க்ளீன் பண்ண மாட்டேறாங்க, குப்பைங்கெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சேன்.